திருவருட்பிரகாச வள்ளலார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நாம் 9வது பகுதியை பார்த்தோம். இன்று 10வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? 9 வயதே ஆன இந்த பால பருவத்தில் ராமலிங்கத்தின் மனம் முழுமையாக ஆன்மீக நாட்டத்தில் இருந்தது. 9 வயசுலயே அவர் ஆன்மீக நாட்டத்தில் இருந்தார். அதாவது கடவுள் பக்தி அதிகமா இருந்தது. சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு கடவுளை பத்தி சொல்லி கொடுத்தோம்னா அவங்க பெரியவன் ஆகிறதுக்குள்ள கடவுள் பக்தி முழுமையாக நிரம்பி இருக்கும். அதுதான் சின்ன வயசுலயே கதைகள் சொல்லும்போது கூட ஆன்மீக கதைகளா சொல்லி கொடுக்கணும். அந்த கதைகள் சொல்லி கொடுக்க தான் பசங்களும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். என்னோட பேரனுக்கு அப்படிதான். நான் சின்ன வயசுலேருந்தே ஆன்மீக கதைகளை தான் சொல்லுவேன். அது பாடல்கள் பாடினா கூட அந்த ஆயர்பாடி மாளிகையில் அப்படின்ற அந்த கண்ணனோட பாட்டை சொல்லுவேன். இப்போவும் 10 வயசாகுது. குழந்தையா பிறந்த உடனே அந்த பாட்டு பாடினேன். இப்போவும் அந்த பாட்டு பாடினாதான் தூங்க ஆரம்பிப்பான். இந்த 10 வயசானா கூட. ஏன்னா ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தணும் பசங்களை. சும்மா நாங்காட்டியும் எதாவது காக்கா கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு பசங்களை வேடிக்கை காட்டக்கூடாது. அதே ஒரு பூத கதை சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆன்மீக கதைகளை, பிள்ளையார் கதை, முருகர் கதை, பெருமாள் கதை, இந்த மாதிரி தசாவதாரம், இந்த மாதிரி ஒவ்வொரு கதைகளாக சொல்லி வளர்த்தோம்னா பசங்க வளரும்போதே பெரிய அறிவாளியாக வளருவாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தணும் குழந்தைகளை. அந்த மாதிரி 9 வயது ஆன இந்த பால பருவத்தில் ராமலிங்கத்தின் மனம் முழுமையாக ஆன்மீக நாட்டத்தில் இருந்தது. அவன் உள்ளத்தில் இறைபக்தி பொங்கி வழிந்தது. அந்த தெய்வீக உணர்வோடு அவன் விடுவிடுவென்று கந்த கோட்டத்தை நோக்கி நடந்தான். கோயிலை அடைந்ததும் நேரே சந்நிதியின் முன் போய் நின்றான். கந்தவேலின் திருமேனி கண்டு அவன் கண்கள் ஆனந்த கண்ணீரை பொழிந்தன. மனம் கரைந்து கரைந்து நெக்குருகியது. கந்த பெருமானை நோக்கி இருகை கூப்பி வணங்கிய நிலையில் அவன் நாவிலிருந்து தன்மன வெளிப்பாடாக சொற்கள் பிரவாகித்தன. அதாவது வெளிப்பட்டன. அருள்நாயகா, முருகப்பெருமானே, கந்த கடவுளே, கடம்பா, கார்த்திகேயா பாலா, கார்த்திகை பாலா, தலமோங்கும் சென்னையிலே கந்த கோட்டத்துள் வளர் சண்முக தெய்வமணியே, நான் உற்றாருக்கும் உறவினர்க்கும் உதவாக்கரை பிள்ளையானேனே, உலகியல் நடப்புகள் ஒன்றும் ஒட்டாத உள்ளத்தை கொண்டேனே, இதனால் எல்லோரின் பேச்சுக்கும் ஏச்சைக்கும் ஆளாகிவிட்டேனே. நான் பெற்ற தாயாருக்கும் பேணி காக்கும் தமையனாருக்கும் தாய் அன்பில் உள்ளவாறு என்னை வளர்க்கும் அந்நியாருக்கும் வேதனை தரும் பிள்ளையானேனே. இந்த உலகில் நடப்பவை என்னவென்று அறியேன், ஏதென்று கருதி விலகுவேன். எனக்கு அருள் செய்வீர் ஐயனே, என் மீது கருணை வைத்து காத்தருள்வீர் கந்த பெருமானே. ஏடும் எழுத்தும் அறியாத இப்பிள்ளையை கல்வி கற்க மாட்டாத மூடமகன் என்கின்றனரே, வழிக்கு வராத பிள்ளை என்கின்றனரே. இந்த அபவாதத்திற்கு என்னை காத்தருள்வீர், அபவாதத்திலிருந்து என்னை காத்தருள்வீர் குகப்பெருமானே. தேவரீர் எனக்கு தாயும் தந்தையும் குருவுமாக இருந்து ஏடகத்தே எழுதாத மறைகள் எல்லாம் என்னுள்ளே எழுதி அருள் புரிய வேண்டும். தேவரீர் அருள் புரிய வேண்டும். வாய் மணக்க புலமினிக்க உன் புகழை நான் பாட அருள் செய்ய வேண்டும். தெய்வ சிகாமணியே. ராமலிங்கத்தின் வேண்டுதலுக்கு செவிதாய்த்து அருள் புரிந்தான் கந்தவேல். அடுத்த கணம் அவன் கணீர் என்ற குரலில் பாடத் தொடங்கினான். யார்? ராமலிங்கம் பாட ஆரம்பிச்சிட்டார். திருவோங்கு புண்ணியம் செயல் ஓங்கி அன்பருள் திரளோங்கு செல்வம் ஓங்க செறிவோங்க அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழ்த்தோங்க அருள் கொடுத்து
மறு ஓங்க செங்கமல மலர் ஓங்கும் வனம் ஓங்க வளர்கருணை மயம் ஓங்கி ஓர் வரம் ஓங்கு தெல்லமுத பயம் ஓங்கி ஆனந்த வடிவாகி ஓங்கி ஞான உரு ஓங்கும் உணர்வின் நிறை ஓடி ஓங்கி ஓங்குமையில் ஊர்தோங்கி எவ்வுயிர்க்கும் புறவோங்கும் நின் பதம் எம் உளம் ஓங்கி வளம் ஓங்க உய்கின்ற நாள் எந்த நாள் தரு ஓங்கு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்தவேளே தன்முகத் தூய்மணியே உன்முக சைவமணி சண்முகத் தெய்வமணியே என்று பாடத் தொடங்கிவிட்டான் ராமலிங்கம். சென்னை கந்த கோட்டத்தின் கந்த பெருமான் மேல் இப்படி அருள் பொங்கும் பாக்களை ராமலிங்கம் பாடிக்கொண்டே போனான். 1, 2, 3, 4 என 31 பாடல்களை பாடி தெய்வமணி மாலையாக கந்தவேலுக்கு அவன் சூட்டி மகிழ்ந்தான். கந்த பெருமானின் திருமேனியை அலங்கரித்து கொண்டிருந்த பூமாலைகளின் மனத்தோடு ராமலிங்கம் பாடிய தெய்வமணி மாலையின் மனமும் சேர்ந்ததால் அந்த சன்னதியிலே அருள்ஞான தெய்வ மனம் கம்மென்று வரவினின்று அடியார்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. அமுதத்தாரையாக வர்ஷித்து கொண்டிருந்த அந்த அருட்பாடல்களை கேட்டு மெய்மறந்திருந்த கோயில் குருக்கள் பாடல் நின்று போனதும் சட்டென்று தன்னுணர்வு பெற்றார். பாடல்களை பாடிய ராமலிங்கத்தை உற்று பார்த்தார். இந்த சிறு வயதில் இத்தனை ஞானமா, அருள்பாவமா, குரல் வளமா, எல்லாமே இது நாள் வரை கேட்டறியாத புதிய பாடல்கள். இவனே பாடியதன்றி வேறென்னவாக இருக்கும்? இப்படி பலவாறு நினைத்தாலும் அவரால் எதையும் அதை நம்ப முடியவில்லை. ஆனாலும் நம்பாமலும் இருக்க முடியவில்லை. காரணம், கண்ணெதிரே நடந்த காட்சிகள் அல்லவா அது. இப்படி ஆச்சரியப்பட்டு போன குருக்கள் அதே பாவனையோடு ராமலிங்கத்திடம் ஓடி வந்தார். அவனது அருள் பொங்கும் முகத்தை வாஞ்சையோடு பார்த்தார். பாராட்டும் அன்பும் இழையூடும் குரலில், ஆஹா, அற்புதம் அற்புதம் குழந்தாய், உன் பெயர் என்ன? சற்று முன் பாடினாயே, அந்த பாடல்களெல்லாம் நீயே பாடியவையா என்று கேட்டார் குருக்கள். ஆமாம் குருக்கள் சுவாமி, என் பெயர் ராமலிங்கம் என்றான் அடக்கத்தோடு ராமலிங்கம். அது கேட்டு குருக்கள், குழந்தாய் ராமலிங்கம், அன்று திருவண்ணாமலையில் அருணகிரிநாதருக்கு ஆறுமுகசாமி அருள் செய்தது போல் அவர் முத்தாக பாடினார். இன்று இந்த சென்னை கந்தகோட்டத்து பெருமான் உனக்கு கருணை புரிய திருவோங்கு தெய்வமணி மாலையை பாடினாய் அப்பா ராமலிங்கம். இனி நீ பாடும் பாட்டெல்லாம் அருள் பாடலாகும். உலகத்தவரின் மருளை போக்கும் அருள் பாடலாகும். வாழ்க நீ வாழ்க நீ, வையகம் உள்ள நாளும் உன் புகழ் வாழட்டும். தெய்வமணி மாலை பாடிய வாய் கந்தவேல் கருணையை மேலும் மேலும் பாடட்டும் என்று மனதார வாயார வாழ்த்தினார் குருக்கள். கந்தவேல் கருணை அதுவானால் பாடுவேன் சுவாமி, கந்தர் சரண பத்தும் பாடுவேன் சாமி என்று குருக்களிடம் சொன்னான் ராமலிங்கம். அவன் அப்படி கூறியதும் குருக்கள் பெரிதும் மகிழ்ந்து போனார். பேஷ் பேஷ் பேஷ், கேட்க மதுரமாக இருக்கிறது, பாடு ராமலிங்கம், பாடு குழந்தாய் என்று உற்சாகப்படுத்தினார் குருக்கள். ராமலிங்கம் அடுத்த கணம் பாடத் தொடங்கினான். அது எந்த பாடல் என்று நாளைய 11வது பகுதியில் திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் பார்க்கலாமா? வள்ளலார் திருவடிகளே சரணம். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வணக்கம்.